தனி இங்கே சிலை. சென்னை பக்கத்துலேயுமே ஒரு இடத்துல ஒரு மலை மேலே தேஷ்டா தேவியோடைய சிலை இருக்குது, சிலை ரூபம் இருக்குது. ஒரு காலத்தில் சேஷ்டாதேவி வழிபாடு பண்ணியிருக்காங்க. ம் அந்த சேஷ்டாதேவி வழிபாடு பண்ணது யாருன்னு கேட்டேன்னா நிருதர்கள்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க வழிபாடு பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு நம்ம தமிழர்கள் யாரும் வழிபாடு பண்ணலை. இப்போ அங்கங்கே ஒரு இடங்களில் வழிபாடு நடக்குது. இப்போ தேஷ்டா தேவி வழிபாடுன்றது வந்து ஒரு நல்ல வழிபாடு தானே சார்? நம்ம வந்து தேஷ்டா தேவி அம்மன், இப்போ நீங்கள் சொன்னீங்க க்ளீனிங் இருக்கணும் வீட்டில், இல்லைன்னா மகாலட்சுமி வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தேஷ்டா தேவி அம்மன் வராங்களே, எல்லாமே அம்மன் ஸ்வரூபம் தானே? ஆமாம் ஆமாம். சேஷ்டாதேவிங்கிறது நாம் படித்த எத்தனையோ சம்கதைகளில் அதை பற்றி விளக்கம் எதுலேயும் இல்லை. அதனால் நம்ம அதை சொல்லதுக்கு இல்லாத சொன்னோம்னா மக்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க. சம்கதையில் இல்லை, ஆகம விதியில் இல்லை, ஆனால் சில கோவில்களில் இருக்கிறத பார்த்துருக்கேன். சேஷ்டாதேவி அரிகேசநல்லூர்னு ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. இப்போ வருஷாபிஷேகம் வருது, அந்த கோவிலில் இருக்குது. அங்கே தான் குபேரனுக்கு தனி சன்னதியும் வெளியே இருக்கிறார், வெயிலில் தான் இருக்கிறார். குபேரன் தனி குபேரன்.